வணக்கம். எங்க காமெடி குக்கிங் சேனல்ல இன்னைக்கு கும்பகோணத்தை சேர்ந்த ஐசரு கோழி பிரியாணி செய்ய போறாப்ல. அதுக்கு சட்டையை வச்சாச்சு, எண்ணெயை ஊத்திட்டாப்ல. அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிக்கிறாப்ல. தாளிச்சுட்டே இருக்கிறாப்ல. அதுக்கு பிறகு வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. நல்லா செவந்து வந்த பிறகு என்ன பண்ணாப்லண்டா, தக்காளி கொத்தமல்லி இலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாப்ல. இஞ்சி பூண்டை போட்டு வதக்குறாப்ல. நல்லா வதங்கிட்டு இருக்கு. வதங்கிட்டு இருக்கையிலே என்ன பண்ணாப்லண்டா, தடாண்டு பார்க்குறேன் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டு வதக்கினாப்ல. ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா வாசனை நிக்க முடியல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்த மாதிரிதான் இருக்கு. மூடியை போட்டாப்ல. அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளியை 4-5 வெட்டி போட்டாப்ல. போட்டு பரட்டி எடுக்கிறாப்ல. அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டாப்ல. அப்புறம் ஜீரக தூள், சோம்பு தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டாப்ல. இங்க அரபு நாட்டில் சான் மசாலா விற்கும், நல்லா வாசம் நம்ம அதையும் போட்டுட்டு தயிரையும் ஊற்றிட்டாப்ல. தலையில ஊற்றி தின்றாப்ல. கிண்டி முடிச்சதோட மூடியை போட்டு இமுளிச்சம்பழம், பாதாம் முந்திரியை போட்டு அரைச்சி அதையும் தலையில ஊற்றினாப்ல. ஒரு 2 இமுளிச்சம்பழத்தை ஊற்றி தலையில ஊற்றினாப்ல. அப்புறம் கோழியை வச்சாச்சு. நல்லா கோழி என்ன பண்ணுச்சுன்னா கழுவி உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த அரிசியை ஊற வச்சிட்டோம். தண்ணியை ஊற்றி ஊற வச்சு 3-4 கழுவி அந்த கழுவிலாம் போன பிறகு அது தலையில தூக்கி டமார்ந்து போட்டாச்சு. போட்டதோட இப்போ ரெடி ஆயிட்டு. ஒரு 10 நிமிஷம் நல்ல ஸ்பீட்ல வச்சாச்சு. வச்சு முடிஞ்சோட இப்போ என்ன பண்ணுறாப்புல, அலுமினிய பாயில மேலே போட்டு மூடியாச்சு. இது சரியா 15 நிமிஷம் கழிச்சு தான் திறப்பாப்புல நினைக்கிறேன். நான் திறந்துட்டாப்லையே, 5 நிமிஷம் ஆகலையே, ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. வெள்ளிக்கிழமை இன்ஷால்லா குத்துபா முடிஞ்சு சாப்பாடை சாப்பிட